வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது எங்கேருந்து ஆர்டர் பண்ணது அப்படின்னா dailydays.inங்கிற ஒரு கடையில். இது சென்னையில் தான் இருக்கு. எனக்கு தெரியாமே என் ஹஸ்பண்ட் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு இன்வாய்ஸ் மாதிரி இந்த ஃப்ரெண்ட்லேயே வச்சுருக்காங்க. இப்போ உள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற பொருள் அட்ஜஸ்டபிள் ஃப்ரிட்ஜ் ரேக். இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ண முடியாத டைப்பில் இருக்குது. ஆனால் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேணுங்கிறப்ப சின்னதாகிக்கலாம், வேணுங்கிறப்ப பெருசாகிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த இதில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 59 rupees. நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற பொருள் வந்து ஆட்டோ பேலன்ஸ் பேபி லஞ்ச் பாக்ஸ் தான். இதுதான் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அதை கண்டிப்பாக ஆர்டர் போட்டுருந்துருக்க மாட்டேன். வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தா வீட்டில் ஃபர்ஸ்ட் எண்ட்லேருந்து லாஸ்ட் எண்ட் வரையும் கொட்டி வச்சிருவா. ஆனால் இதில் நம்ம போட்டு கொடுத்தோம்னா இது பேலன்ஸ் ஆகிக்குது. இந்த மாதிரி பேலன்ஸ் ஆகுறதுனால கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சூடாக இல்லாத பொருளாக ஏதாவது போட்டு கொடுத்து யூஸ் பண்ண வச்சுக்கலாம். 90 rupees. பசங்க வந்து எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணாலும் இது அதுக்கு தகுந்தாப்புல ரொட்டேட் பண்ணுறது. இப்படி கவுத்தா கூட அது முடிச்சு பேக் சைடாக. அடுத்து நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து நீடில் வந்து த்ரெட்டு கோக்குறதா. இதுக்குள்ளே வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம நூலை சுற்றி விட்டுட்டு நீடில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீடில் கோத்துக்குன்னு நினைக்கிறேன். இது பேர் வந்து ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டிங் டிவைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதோட ரேட் வந்து 18 rupees. நம்ம அடுத்த பார்க்க போகிறது இதுதான். இது வந்து கார் போர்ட்டபிள் ஹேண்டி டஸ்ட்பின். காருக்காக வாங்கியிருக்காங்க, காரில் டஸ்ட்பின் வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி குட்டியாக ஒரு டஸ்ட்பின். இது நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு உள்ள டஸ்ட்பின் நம்ம என்ன வேஸ்ட் இருந்தோ அதை போட்டுக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 68 rupees. நம்ம அடுத்து பார்க்க போகிற பொருள் வந்து ரோலிங் டூத் பேஸ்ட் ஸ்க்யூவர். அதாவது டூத் பேஸ்ட்லாம் நம்ம லாஸ்ட்டில் இருக்கிறப்ப பிதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இதில் மாட்டிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த டூத் பேஸ்ட் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன இடம் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து நம்ம பேஸ்ட்டோட அந்த எண்டை வந்து இதில் மாற்றிட்டு இப்படி நம்ம உள்ளே மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த திருகணும் அப்படின்னா பேஸ்ட் மேலே வரும். இந்த திருக நம்மளுக்கு பேஸ்ட் மேலே வரும். ஸோ தட் நம்ம பேஸ்ட்டோட அந்த எண்டு வரையுமே நம்ம பேஸ்ட்டை யூஸ் பண்ண முடியும். திருநோன்னா பேஸ்ட்டு மேலே வந்துடும். நம்மளுக்கு எண்டில் இருக்க பேஸ்ட்டுமே மேலே கொண்டு வரதுக்கு இந்த டூல் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது அமேசான் ரேட்டை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. அமேசானில் கிட்டத்தட்ட 80 rupees நினைக்கிறேன். இதோட ரேட்டு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதோட ரேட் வந்து 48 rupees. அடுத்ததாக இது வந்து விண்டோ கிளீனர் ப்ரஷ்ஷு. விண்டோக்கு இடையிலலாம் இந்த மாதிரி இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வாங்கியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 rupees. அடுத்தது இது வந்து சிலிக்கான் ஷார்ட் ஷேப் சிங்க் ஸ்ட்ரெயினர் மாதிரி. இது வந்து நம்ம பாத்ரூம்லலாம் வந்து முடி போய் சிக்கிக்குங்களா, இதை வச்சுட்டோம்னா மேலே அப்படியே நின்றுக்கும், அடைச்சிக்காமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம சிங்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 45 rupees. அடுத்தது இதுதான். இது வந்து கோகனட் ஓப்பனர். அதாவது நம்ம இளநீலாம் குடிக்கிறப்போ ஓப்பன் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இது ஆக்சுவலாக என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஆனால் அது தெரியாமல் ஹஸ்பண்ட் இது ஆர்டர் போட்டிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 95 rupees. இது வந்து காரில் வந்து பிளைண்ட் ஸ்பாட் மிரராம். இது வந்து அந்த கார் கண்ணாடியில் இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுட்டிங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும். சில இடத்துல வந்து தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லாம் கவர் பண்ணுறதுக்காக. இது பேர் வந்து பிளைண்ட் ஸ்பாட் மிரர். இது வந்து 135 rupees. அடுத்து பார்க்க போகிற பொருள் வந்தீங்கன்னா மாப் ஹோல்டர். இந்த மாதிரி ஒரு செவத்தில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்றாங்க. இதை அட்டாச் பண்ணி வச்சுட்டு நம்ம மாப்பில் வந்து பின்னாடி டேக்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் இதை நீங்கள் டேரெக்டாக அப்படி மாப்பை மாட்டிட்டிங்கன்னா நின்றுக்கும். அப்படியே செவத்தில் வச்சுட்டு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா
இதோட ரேட் வந்து 55 rupees. இது மாதிரி செட்டாகவும் இருக்கு. இது ஒன்று வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று வாங்கியிருக்காங்க. அடுத்தது சிலிகான், என்னப்பா இது பேரு, இது வந்து சிலிகான் ஃபியூனல். இது ஆல்ரெடி இதுவும் என்கிட்ட இருக்கு செட்டாவே. அது தெரியாம சிலிகான் ஈஸியா மடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். நீங்க உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து பிடிக்காது, அதுக்காக இதை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். சின்னதான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 49 rupees. அடுத்ததா வாங்கியிருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அந்த சிங்க்ல வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு நம்ம ப்ரஷ், அதாவது ஸ்டீல் ப்ரஷ், அப்புறம் நம்ம சோப் யூஸ் பண்ற ப்ரஷ்லாம் இதுல வச்சுக்கலாம். ஸோ தண்ணி வந்து ஈஸியா வடிஞ்சிடும். நம்ம பைப்ல மாட்டிட்டோம், இந்த பைப்ல அப்படி டேப் பண்ணிட்டோம்னா இதோட ரேட் வந்து 40 rupees. ஆனா இது எல்லாமே ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் இருக்கு. நம்ம அமேசான்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுவே வந்து சில சமயம் ரொம்ப ரேட் அதிகமாக தான் போட்டிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த அட்ஜஸ்டபிள் ரேக் மட்டும் கொஞ்சம் நான் முன்னாடி யூஸ் பண்றதோட கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு. மத்த எல்லாமே ரீசனபிளா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னடா நடக்குதுங்க? நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. இவ்வளவுதாங்க என்னோட ஹஸ்பண்ட் வாங்கின பொருள். ஆனால் இந்த கடையில் வந்து வெறும் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான், ரீட்டைல் ஷாப்பிங் கிடையாது. சென்னையிலே இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் பண்ண முடியும். மினிமம் ஆர்டர் வந்து 300 rupeesக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, கடைக்கு ஏதாவது பல்காக வந்து திங்ஸ் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பிங்க்கு டேரெக்டாக போய் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கடையோட லிங்க், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கடையோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் ஃபியூச்சரில் இந்த கடைக்கு போய் முடிஞ்சால் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.